ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் 10:00லேருந்து நைட் 8:30 வரைக்கும். டின்னர் ரெசிபியோட இந்த வீடியோ எண்ட் ஆகும். மார்னிங் 6:00 எந்திரிச்சேன்னா 7:00 வரைக்கும் என்னோட மீ டைம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டு, கிச்சன் கவுண்டர் டாப்பும், சிங்க் ஏரியாலாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு 10 மணி ஆயிடும். அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்வீட் செய்யவே ஆரம்பிச்சேன். சின்னவளுக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது. ஸோ, அங்கேருந்து தான் அம்மா வீட்ல ஸ்டே பண்ணி தான் படிக்கிறா. லீவ்னா மட்டும் வீட்டுக்கு வருவா. இப்போ போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிட்டதுனால, லீவ் நாள்ல கூட கூட்டிட்டு வர முடியறதில்ல. அவளுக்கு படிக்கிறதுக்கே சரியா இருக்குது. அதனால 10 நாளைக்கு ஒரு தடவ நான் மட்டும் போய் பார்த்துட்டு வருவேன். அவள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு தான் இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சு அவளுக்கு கொண்டு போயிட்டு பார்த்துட்டு வரலான்ட்டு. அப்படியே அம்மாவுக்கும் வந்து பொறந்த நாள் வருது. ஸோ, அவங்களுக்குமே வந்து ஒரு சாரி வாங்கி வச்சிருக்கேன். அப்படியே கொண்டு போய் குடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு. கேரட் அல்வா செஞ்சு கொண்டு போலான்ட்டு, முன்னமே வந்து பழமுதிர்ல காய்கறி வாங்கும்போதே சேர்த்து வாங்கின்னு வந்துட்டேன். இந்த கேரட் பார்த்தீங்கன்னா, நார்த் இண்டியன்ஸ் யூஸ் பண்ற கேரட்டு. பார்க்கறதுக்கே ஒரு மாரி ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாவே இருக்கும். ஸோ கேரட் அல்வா செய்யறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹல்வா பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும்போதே சாப்பிடறதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட்டு கேரட் நல்லா வந்து பொடியா திருவி எடுத்துக்கணும். பெரிய சைஸ் இல்லாம நல்லா பொடியா திருவி எடுத்துக்கிட்டோன்னா, அதுக்கப்புறம் நெய்யில வந்து நல்லா வதக்கிக்கணும். அந்த கலர் ஃபுல்லா அப்படியே ஆரஞ்ச் கலர்ல மாறும். அந்த ரெட்டிஷ் கலர்ல இருக்கிற கலர் வந்து அப்படியே ஆரஞ்ச் கலர்ல சேஞ்ச் ஆகும். ஈவனா சேஞ்ச் ஆன அப்புறமா வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே பால்ல தான் நம்ம கேரட்ட வேக வைக்க போறோம். ஸோ கேரட் ஃபுல்லா முழுகுற அளவுக்கு நம்ம வந்து பால ஊத்திக்கணும். 2 டம்ளர் பால் சரியா இருக்கும். தண்ணி சேர்க்காத ஃபுல் கிரீம் பால் தான் சேர்த்துருக்கேன். நம்ம பால்கோவா சேர்த்து செஞ்சா என்ன டேஸ்ட் வருமோ, அந்த டேஸ்ட் இதிலயே கிடைச்சிரும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல கேரட் வெந்துரும். அந்த டைம்ல வந்து முந்திரி பருப்ப நான் உடைச்சு வச்சுக்கிறேன். முழுசு முழுசா இல்லாம சாப்பிடும்போது வாயில ஒரு ஒரு வாய்க்கும் கடிப்பட்டா நல்லா இருக்குமேன்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, கேரட் ஃபுல்லா வெந்துடுச்சு. கரெக்ட்டா வந்து 7 மினிட்ஸ் தான் ஆச்சு. அடி பிடிக்காம பாலும் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா வாங்குற கேரட்ட விட இது வந்து சைஸ் லென்த் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நல்லா நீளமா இருக்கும். அது மாரி நான் 2 கேரட் திருவி செஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து 1/2 கப் நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹெல்தி வெர்ஷன் வேணும் அப்டின்னா, நீங்க வந்து ப்ரவுன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டேஸ்ட்ட வந்து என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சுண்டி வர வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல வந்து நெய்யில முந்திரி பருப்ப நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரும். அந்த அளவுக்கு அதுதான் பதம். ஆனா அடி பிடிக்காம இருக்கணும். ஸோ, அதனால அப்பப்ப கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி இல்லாம நல்லா சுருண்டு வரும்போது, நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க நெய்யோட இந்த முந்திரியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது மிதமான சூட்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அதுவும் ஐஸ்கிரீமோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேணாம். அட்டகாசமா இருக்கும். இனி சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிக்கடி ஐஸ்கிரீம் வாங்குவோம். இந்த கேரட் அல்வா செஞ்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரு அப்படி இல்லன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. இதுக்கு நல்ல மேட்ச் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு 11:00 மேல கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு போய் ரீச் ஆகறதுக்கு ஒரு 12:15 ஆயிடுச்சு. அப்பதான் டோர் ஓப்பன் பண்ணாரு. நான் வர விஷயமே வந்து ஜான்விக்கு தெரியாதனால ஒரு மாரி ஷாக்கா தான் பார்த்தா. போர்டு எக்ஸாம்க்கு படிக்கிறதுனால அந்த டென்ஷன்லயே இருந்துட்டா. நான் ஸ்வீட் பாக்ஸ குடுத்து 4 வார்த்தை பேசினதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கூல் ஆனா. அதுக்கப்புறம் தான் முகத்துல கொஞ்சம் சிரிப்பே வந்தது. எவ்ளோ புக்ஸ் இருந்தாலும் அந்த ஃபோன வச்சுட்டு தான் படிக்கிற மாரி ஆகுது. WhatsAppல வந்து அவங்க ஸ்கூல் குரூப் ஒண்ணு இருக்கு. அதிலயே நோட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபோன வச்சுக்கிட்டு தான் படிக்கிற மாரி ஆகுது. புக்ஸ் எல்லாமே வெறும் ரெஃபரன்ஸ் மட்டும் தான். தல கூட வாராம சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு கொண்ட போட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தா. சரின்ட்டு சிக்கன்லாம் எடுத்து விட்டு பின்னி விட்டுட்டேன். மோஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸ், சாரீஸ் எல்லாமே வந்து அண்ணா நகர் சைட்ல தான் போய் வாங்குவோம். இந்த தடவ ஸ்னேஹாலயால கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லவே, சரி சாரீஸ் அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு டி நகருக்கு போயிருந்தோம். நானும் அம்மாவும் போனோம். உண்மையிலேயே வந்து யூனிக் கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் அம்மாக்கு தான் எதுவுமே வாங்கறதுக்கு செட் ஆகல. ஸோ எதுவுமே வாங்காமயே ரிட்டர்ன் ஆயிட்டோம். அதனால இந்த தடவ வந்து தரி பை ஸ்ருதிகால ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். லினன் சாரி வாங்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலி வாங்கியாச்சு. சாரி வந்து அம்மாவே பார்த்து சூஸ் பண்ணி எடுத்தாங்க. பட் கைக்கு வந்தது அவங்களுக்கு தெரியாது. ஸோ திடீர்னு அவங்களுக்கு எடுத்துட்டு வந்து காட்டும்போது அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அவங்களுக்கு ஒரு தயக்கம் வேற இருந்தது. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுனால சாரி மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குமோ என்னவோ அப்டின்ட்டு. நேர்ல பார்த்தோனே அவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு.
ஆன்லைன்ல பார்க்கும்போது ரொம்ப லைட்டா இருந்துச்சு. நேர்ல பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோன்னு நெனச்சோம். பட் ஆனா ரொம்ப அழகான கலர். நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர். பல்லுல இருக்கிற சில்வர் பார்டர் ஃபுல்லாவே வந்து முத்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த ப்ளூ சாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் வாங்குனது. ஆஃபர்ல தான் எடுத்தேன். 15% டிஸ்கவுண்ட் போக ₹5090க்கு வாங்குனேன். பல்லுல பிளாக் அண்ட் ஆஷ் கலர் ஸ்ட்ரைப்ஸ் வரும். இப்ப நீங்க பார்க்கறது வந்து அந்த சாரியோட ப்ளவுஸ் பீஸ். லைட் ப்ளூ ஷேடு. சில்க் காட்டன் மெட்டீரியல்ல ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரி. பாடி கலர் ஃபுல்லாவுமே வந்து டார்க் பிளெயின் ப்ளூ சாரி. சென்டர் ப்ளீட்ஸ் வரைக்கும் ஆஷ் கலர்ல வரும். சில்வர் ஷேட்ல வந்து பார்டர் வச்சு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, 2 சாரிலுமே வந்து ஃபால்ஸ் தச்சியே வந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாரி தச்சு வர்றத பார்க்கறது. அம்மாவோட சாரி வந்து சாஃப்ட் லினன் மெட்டீரியல். பிரைஸ் வந்து ₹3580. அம்மாக்கு ஸ்டிச்சிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ட்ரெஸ்ஸஸ், சுடி, ப்ளவுஸ்ன்னு எல்லாமே ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரீன் கூட அம்மா தச்சது தான். அவங்களோட ஓல்டு சாரிய கன்வெர்ட் பண்ணி இந்த மாரி ஸ்க்ரீனா தச்சுட்டாங்க. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு அம்மா வந்து காஃபி போட்டு குடுத்தாங்க. ஜான்விக்கும் ஸ்நாக்ஸ் குடுத்தாங்க. அத அப்படியே எடுத்துக்கிட்டு நானும் ஜான்வியும் மாடிக்கு வந்துட்டோம். ஜான்விக்கு நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, படிப்புன்றது நம்மளோட வளர்ச்சிக்காக தான். படிக்கும்போது முழு மனசோட, கவனத்தோட, ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு, அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போய்க்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன நெனைக்கிறாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்றத பத்தி யோசிக்கவே கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ பேரண்ட்டா, பசங்கள நம்ம என்கரேஜ் பண்ணும்போது தான், அவங்க எந்த வேலையா இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டா செய்வாங்க. அவளோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஒரு 6:30 போல வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பி 8:00 ரீச் ஆயிட்டேன். ரொம்ப டயர்டா இருந்ததுனால, இன்னைக்கு ஹெவியா டின்னர் செய்றேன்னு சொல்லிட்டா. ஸோ ரைஸ் இருந்ததால, அவர் வந்து நைட்டு ரைஸே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கும் யாஹ்விக்கு மட்டும் தான் டின்னர். எங்களுக்கு வரைக்கும் அப்படின்னாலே, அன்னைக்கு பாஸ்தா, நூடுல்ஸ் அந்த மாரி தான் ஏதாவது செஞ்சுக்குவோம். இன்னைக்கு வந்து யாஹ்வியே செய்றதுனால நூடுல்ஸ் தான் செஞ்சா. மேகிக்கு பதிலா இந்த தடவ வந்து வெய்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் புதுசா இருந்தது. மேகி தான் வாங்க போனேன். ஆனா அந்த இடத்துல மேகி இல்ல. அதுக்கு பதிலா இந்த ப்ராடக்ட் தான் கிடைச்சது. சரி இந்த ஒரு தடவ நம்ம வந்து வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு வெசல் ஃபுல்லாவே தண்ணி எடுத்துக்கிட்டு, அதுல ஆயிலும், சால்ட் ஆட் பண்ணிட்டு, கொதி வரும்போது இந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிட்டு, வெந்ததும் வந்து தனியா ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதில கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஊத்திட்டு, கொஞ்சமா வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண மாரி ஊத்தி வச்சுருங்க. அப்பதான் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாத வரும். அடுத்ததா ஒரு பவுல்ல 2 முட்டை உடைச்சு ஊத்திட்டு, அதில சால்ட், பெப்பர் ஆட் பண்ணி ஒரு ஸ்கிராம்பிள்ட் எக் ரெடி பண்ணிக்கணும். கடாயில வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு, நல்லா அந்த ஸ்கிராம்பிள்ட் எக் ரெடி பண்ணிட்டு, தனியா எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாயில திரும்பவும் ஆயில் ஆட் பண்ணிட்டு, கட் பண்ண வச்சுட்ட வெஜிடபிள்ஸ் நீல வாக்குல கட் பண்ண ஆனியன், கேரட், கேப்சிகம், கேபேஜ். கேபேஜ்க்கு பதிலா லெட்யூஸ் எடுத்துக்கிட்டோம். அதனால அத லாஸ்ட்டா ஆட் பண்ணிக்கலான்னு மத்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏத்த மாரி கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ஏற்கனவே எக் ஸ்கிராம்பிள்லயும் சால்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம நூடுல்ஸோட ஒரு மசாலா பாக்கெட் வரும் இல்லையா? டேஸ்ட் மேக்கர் அதுலயுமே கொஞ்சம் சால்ட் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சமா பார்த்து சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, கொஞ்சமா ஆயிஸ்டர் சாஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆயிஸ்டர் சாஸ் இல்லன்னா நீங்க சோயா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்கிராம்பிள்ட் எக்கும், லெட்யூஸும் ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்ல. அப்பதான் லெட்யூஸ் சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இப்ப நூடுல்ஸோட வந்து அந்த டேஸ்ட் மேக்கர் பாக்கெட்ட பிரிச்சு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாரி போட்டுட்டு, லாஸ்ட்டா நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ண வேண்டியது தான். நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ண மாரி மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். இந்த ரெசிபிய நீங்க மேகி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. டாப் ராமன் கூட நல்லாருக்கும். இந்த வேவே ப்ராடக்ட்ன்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து ஓகே தான். நான் கூட சாப்பிட்டுட்டேன். யாஹ்விக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல பெட்டரா காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. பேசலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you. இரு கொஞ்சம் உன் ஹைட்டுக்கு நான் எது மேலேயே ஏறி நிற்கணும்னு நினைக்கிறேன். அதை எடு திரும்ப அழகா நல்லா எடுக்கிற அதே மாதிரி எடு. அதை வச்சுட்டு திரும்ப எடு, ஃப்ரெஷ்ஷாக எடு.
सिक्के के किसी